சில கேள்விகள் சமூகத்தை மாற்றும், பல கேள்வி கொத்துகள் இந்த தேசத்தை மாற்றும். கேள்விகள் கேட்க தெரிந்திருக்க வேண்டும். கேள்வி என்பது நாணயத்தின் ஒரு பக்கம் போல, அதற்கு பதில் என்கின்ற இன்னொரு பக்கம் இருக்கிறது. அது மறைந்து இருக்கிறது. பதில்களை தேடி தேடி எவன் ஒருவன் கேள்விகளை கேட்கிறானோ அவன்தான் ஆழமான பொருளை கண்டெடுக்கிறான். சில மாற்றங்களை வித்திடுவதற்கான காரணம் அவனிடத்தில் தான் வந்து சேர்கிறது. நம்ம வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னா நம்ம திறமை மேல நம்ம கேள்வி கேட்கணும்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் அந்த மகிழ்ச்சி போதும் என்று நினைக்கக்கூடியவன் எப்பொழுதும் சிகரத்தை நோக்கி முன்னேறுவதில்லை. மகிழ்ச்சியின் அடுத்த களத்தை ருசிக்க வேண்டும் என்று எப்பொழுது அவன் அந்த மகிழ்ச்சியை விடுத்து அடுத்த நிலைக்கு தன் சிந்தனையை செலுத்துகிறானோ அவன்தான் சிகரங்களை நோக்கி முன்னேறுகிறான். இந்த தமிழகத்தில் ஏதேனும் மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் அது வட சென்னையிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். வேற வாய்ப்பே கிடையாதுங்க. மத்திய சென்னை, தென் சென்னைலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் இதை ரொம்ப அழுத்தமா சொல்றேன். அது எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் அது இந்த மண்ணிலிருந்து தான் தோன்ற முடியுமே தவிர வேறு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் உழைப்பாளர்கள் மண்டி இருக்கக்கூடிய பூமி இது. உழைப்பாளர்களுடைய வெப்பமான பூமி. நம் இயற்கை சூழல் நமக்கு வசமாக இருக்கிறது. நமக்கு முன்னோர்கள் சொன்ன விழுமியங்கள் வசமாக இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய மனம் பிறழ்ந்து போவதற்கு என்ன காரணம்? நான் அதைத்தான் சொன்னேன். பல விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றன, இருந்தாலும் அதை பின்பற்ற முடியாதபடிக்கு நமக்கு தடை வந்து நிற்கிறது. இந்த தடையில் இருந்து நம்மை மீட்பவர்கள் யார்? அவர்கள்தானே தலைவர்களாக இருக்க முடியும், அவர்கள்தானே குருமார்களாக இருக்க முடியும். நான் சிறிய வயதில் கேட்ட ஒரு செய்தி என் தகப்பனார் எனக்கு சொன்னது. அப்பொழுது எனக்கு புரியலைங்க. நான் அதை கேட்கின்ற பொழுது எனக்கு வயது 14 இருக்கும். புரியல. எனக்கு கணக்கு பிடிக்கும், அதனால் அதை கேட்டேன். வளர வளர விதை போல அது புரிய தொடங்கியது, அது முளைக்க தொடங்கியது. பல வார்த்தைகள் விதைகள். நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு, சொல் விதையாகத்தான் விழுகிறது. சொன்னவள் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. விதைகள் தூங்காது, விதைகள் முளைக்கும். முளைக்கக்கூடிய சொற்களாக, முளைக்கக்கூடிய விதைகளாக அதை விதைப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தலைமுறைக்கு செய்யக்கூடிய மிக அடிப்படையான கடமையாக நான் கருதுகிறேன். அடிப்படையில் ஓஷோவினுடைய தெளிவின் மீது எனக்கு மிக பிரம்மாண்டமான பார்வை உண்டு. அவர் ஒரு 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 கருத்தை சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ்ங்க, இந்த ஒகேபலரின்னு சொல்லுவோம்ல, வியந்து வியந்து பார்க்குற ஒகேபலரிக்கு சொந்தக்காரர் ஓஷோ. அந்த யூடியூப்ல அவர் பேசுகிற சில இன்டர்வியூஸை மட்டும் குழந்தைகளுக்கு போட்டு காட்டுங்க. ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் ஆழமான விஷயங்கள் நமக்கு நாமே புரிந்து கொள்கின்ற வகையில் சொல்லிக்கிட்டே போய்கொண்டே இருப்பார். என்னிடத்தில் ரொம்ப ஆழமான ஒரு ஒரு விசாரணை உண்டு. இந்த எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, மாதம் மாதம் நீங்களும் கேட்குறீங்க, விழிப்புணர்வு என்ற சொல் வருகிறது எல்லோருக்கும். விழிப்புணர்வு பெற வேண்டும், நாம் எல்லோரும் விழிப்புணர்வு பெற வேண்டும். அப்படின்னா என்னங்க தெரியல நமக்கு. நான் போன வருஷமும் சொன்னேன், ஸ்டே அலர்ட், பி அவேர், ஸ்பீக் அப். இது அமெரிக்க நாட்டினுடைய மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய, அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய மந்திர சொற்கள். பி அவேர், ஸ்டே அலர்ட், ஸ்பீக் அப். 3 சொற்கள். நீங்க இதை பாகுபாடு பண்ணி கூறு போட்டு பாருங்களேன். ஸ்டே அலர்ட், பி அவேர், எச்சரிக்கையாக இரு, விழிப்புணர்வோடு இரு. இந்த விழிப்புணர்வோடு இரு இரு இருங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஓஷோ ஒரு சின்ன கதை மூலமா அப்படி சொல்லிட்டு போயிட்டாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதை. அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கதைதான், கதை அல்ல, கதை அல்ல. கதைகள் வடிவிலே நமக்குள்ளே செலுத்தப்படுகின்ற மருந்து, நம் நோய்க்கான மருந்து, ஔஷதம், அமுதம் என்கின்ற மருந்து. ஒரு இளைஞன் இருந்தான். இளைஞர்கள் இங்கே நிறைய இருக்கிறீர்கள். ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு வயது 20-24 பயங்கர முறுக்கேறிய உடல். எப்போ பார்த்தாலும் வன்முறையிலேயே இருந்தான். சில நேரங்களில் நம்ம குழந்தைகள் ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள், 25 வயசுக்குள்ள குழந்தைகளை சமாளிக்க முடியறது இல்லைங்க. அவ்வளோ வன்முறையாளர்களாக இருக்காங்க. சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர்களை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸிங்க.
இல்லை, இட் இஸ் நாட் ஈஸி. இட் இஸ் வெரி சிம்பிள், பட் இட் இஸ் நாட் ஈஸி. ஈஸிங்கிறது வேற, சிம்பிள்ங்கிறது வேற. எளிமையானது, சுலபமானதல்ல. நகைச்சுவை உணர்வோடு அவர்களை தொட்டுவிட்டால் அவர்கள் விழுந்து போவார்கள். ஆனா அதுக்கு எங்க நமக்கு நேரம்? நம்ம குழந்தைன உடனே நம்ம இப்படி இல்லை நிக்கிறோம், அவன் போயான்ட்டு போயிட்டே இருக்கிறான். நகைச்சுவை உணர்வோடு பெற்றோர்கள் அந்த வயது பிள்ளைகளை அணுகி பாருங்கள். இங்க பாருங்க, இந்த கதை பாருங்க, கதை தாங்க. நான் தான் சொன்னேன், இது கதை இல்லை. அவன் ரொம்ப வன்முறையாளனாக இருந்தான், ஒரு ஜப்பானிய இளைஞன். அவங்க அப்பா மன்னன். அவன் நேரம் அப்பாட்ட வந்து சொன்னான், அப்பா, இளவரசனா இருந்து போர் அடிச்சு போச்சு, ஐ வாண்ட் டு பி எ கிங், ப்ளீஸ் குயிட் யுவர் பிளேஸ். நீ வெளியேறு, நான் மன்னன் ஆகணும். அப்பா சொன்னார், அதெல்லாம் முடியாது, உனக்கு வயசு பத்தாது. பையன் சொன்னா, இங்க பார், நம்ம பரம்பரையில் அப்பாவை போட்டு தள்ளிட்டு சிம்மாசனத்தில் உட்காரது ஒன்றும் புதுசு இல்லை, யோசிச்சிக்க அப்படின்னு போயிட்டான். மன்னனுக்கு கொஞ்சம் விழிப்பு வந்துருச்சு, செஞ்சாலும் செய்வான். பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டான். வா, சிம்மாசனம் ஏறணும்னு சொன்னிய, ஆமாம், எப்போ வச்சுக்கலாம் பட்டாபிஷேகத்தை? ஒரு 10 நாளில் வச்சுக்கலாமா? வை 10 நாள், நாளைக்கே வச்சுக்கலாமே. 10 days என்ன பண்ண போற? 10 days நீ ஒரு ட்ரைனிங்க்கு போயிட்டு வா. 10 days நான் 10வது நாளில் உனக்கு வச்சு. என்ன ட்ரைனிங்? என் குரு கிட்ட ஒரு 10 நாள் ட்ரைனிங்க்கு போயிட்டு வா. அதெல்லாம் முடியாது. அது முடியாதுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. யோசிச்சான் பையன். கொலை செஞ்சுட்டு வந்து உட்காரதை விட ஒரு 10 நாள் பொறுத்துக்கிட்டு வந்து உட்காந்தா என்ன ட்ரைனிங் கொடுத்துட போறான் இவன் குரு? அவன் பார்த்துருக்கான் அவன் குருவை, அது தொத்தலும் பொத்தலுமா இருக்கும். அதுக்கிட்ட போய் ஒரு 10 நாள் கஞ்சி சோறு சாப்பிட்டு வரணும், அவ்வளோதானே. வரேன் அப்படின்ட்டான். குரு கிட்ட கூட்டிட்டு போனான் நான் பையனை. குரு இப்படி உட்காந்துருக்கார், மெலிந்த தேகம், நீண்ட தாடி, கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கார். வந்ததை அறிந்து கொண்டார். குருவே, என் குழந்தையை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். அவன் குரு கையை காட்டினார். 10 நாள் கழித்து வந்து அழைத்து போ அப்படின்ட்டார். வேற எதுவும் பேசல. பையன் உட்காந்துருந்தான், குருவை பார்த்தான். குரு கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறார். அப்பா போயிட்டார், இவன் நின்றுட்டு இருக்கான். உட்காரத்துக்கு சேர் இல்லை. ஹலோ. குரு கண்ணை திறந்தார். ட்ரைனிங் எப்போ? நாளை காலையில். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ஃப்ரீயா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். இப்போ ஆரம்பிக்கிறேன். சரி, போய் சாப்பிடு. ட்ரைனிங் சாப்பிடப்பா, இன்னிலேருந்தே கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சுக்க, போய் சாப்பிடுன்னு. போய் சாப்பிட உட்காந்தான். பொட்டுன்னு ஒரு அடி விழுந்தது தலையில. திரும்பி பார்த்தா அங்க போயிட்டு இருக்கிறார் குரு. வேகமா குரு கிட்ட போனா, என்ன அடிச்சுட்டு போறீங்க? ட்ரைனிங் ஆரம்பிச்சிருச்சு. நான் அடிக்கிறதா ட்ரைனிங்? ஆமா. அப்ப நான் திருப்பி அடிக்கலாமா? அடி, உடனே அடிக்கணும். சரி, போய் உட்காந்து சாப்பிட உட்காந்து பட்டேர்னு மறுபடியும் ஒரு அடி. திரும்பி பார்த்தா குரு அங்க போறார். எழுந்து வரத்துக்குள்ள வேலை முடிஞ்சு போய் ரொம்ப கோவம் வந்துருச்சு. மறுபடியும் உட்காந்தான். பொட்டேர்னு மறுபடியும் அடி. பார்த்தா அங்க போறார். இவன் சாப்பிட முடியாது. சாப்பிடும் போது தான் அடிப்பியான்னு கேட்டான். ஆமா, சாப்பிடும் போது தான் அடிப்பேன். அடுத்த நாள் காலையில சாப்பிட்ற வரைக்கும் குருவையே பார்த்தானா. பார்த்து அவர் நடக்கிற நட இருக்குல்ல, சத்தம், அதையே கேட்டு வச்சுக்கிட்டான். அடுத்த நாள் காலையில சாப்பிடும் போது அவர் நட சத்தம் கேட்டவுடன் திரும்பி பார்த்தான். அடி விழல, குரு போயிட்டார். மத்தியான சாப்பாடப்போ அவர் மெதுவா வந்து அடிச்சுட்டு போயிட்டார். நைட்டு சாப்பிட்றப்போ அவருடைய வாசனையை தெரிஞ்சுக்கிட்டான். அவருடைய உடல் ஆடையின் சரசரப்பை அறிந்து கொண்டான். நைட்டு அவர் வரும்பொழுது அவருடைய வாசனையும் அவருடைய காற்றும் அவருடைய மூச்சு காற்றும் அவர் உடல் சரசரப்பும் தெரிந்து போயிட்டு திரும்பின உடனே அவர் போயிட்டார். நைட்டு அடி வாங்கலீங்க. அடுத்த நாள் காலையில சொன்னா, இரவு நான் அடி வாங்கல, நான் போலாமான்னு கேட்டான். இல்ல, இனிமேல் நீ தூங்கும்போது அடிப்பேன்னார். தூங்கும்போது இந்த பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு தெரியும், இந்த குழந்தை பக்கத்துல தூங்கானா நாம தூங்க மாட்டோம், அந்த விழிப்போடையே இருப்போம். அதனால தான் ஓஷோ சொல்கிறார், பெண்மையை உணராமல் ஆண்களே உங்களுக்கு ஞானம் சாத்தியமில்லை. அவர் சொல்றார், அவர் சொன்னதுதான், நான் சொன்னதில்லை. இந்த விழிப்புணர்வோடு இருப்பது. ராத்திரியில அடி வாங்கி எந்திரிக்கிறான்.
இந்த மார்ஷல் ஆர்ட் கத்துக்கிறவங்க பக்கத்துல உட்காந்தாலே எழுந்திரிச்சு அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த கராத்தே கிராத்தேல இருக்கிறவங்க பக்கத்துலயே போக கூடாது. தூங்கும் போது தொட்டால எழுந்திரிச்சு பட்டார்னு அடிச்சுட்டு தான் எந்திரிப்பானுங்களே. விழிப்புணர்வோடு படுத்திருப்பாங்க. இவன் அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தாங்க. தூங்குறான் ஆனா தூங்கல. அடுத்த நாள் நைட் அடிவாங்கலைங்க. நைட் அடிவாங்கல. எவ்வளவு பெரிய விஷயம். விழிப்பு வந்துருச்சு. அவன் சொன்னா நான் போலாமான்னு கேட்டான். இன்னொரு ட்ரைனிங் பாக்கி இருக்கு. என்ன ட்ரைனிங்? இனிமேல் உன்னை பார்த்தா கத்தியால குத்துவேன்னார். யோ, கத்தியால குத்தா செத்துருவேண்டா. சாவரத்துக்கு தானே அடிக்கிறது. அப்ப நினைச்சு பாருங்க, சாப்பிடும் போது இல்ல, எப்ப வேணாலும் கத்தி குத்து விழுவோம்னா அவன் எப்படி இருந்திருக்கணும்? அன்னைக்கு ஹோல் டேங்க அவன் அப்படி இருந்தாங்க. தீபம் மாதிரி இருந்தான். சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தான். குரு அவர் பக்கத்திலேயே போக முடியல. அன்றைய இரவு முழுக்க அப்படியே இருந்தான். அடுத்த நாள் கழிந்தது. அடுத்த நாள் வந்து சொன்னான், போலாமான்னு கேட்டான். ட்ரைனிங் முடிஞ்சது, ஒரே ஒரு நைட்டு மட்டும்தான் பாக்கி. இன்னைக்கு நைட் கழிஞ்சிருச்சுன்னா நீ போயிடலான்னு. என்ன சொல்லு? இனிமேல் நைட்ல தூங்கும் போது கத்தியால குத்துவேன்ட்டார். அவன் எழுந்திருச்சு ஒன்னும் சொல்லலிங்க. நல்லா ஞாபகம், வாரத்துல ஒரு நாள் வேக வைக்காத உணவை மட்டும் சாப்பிட்டு நான் வெஜிடேரியனை தவிர்த்து வாரத்துல ஒரு நாள் மட்டும் நீங்க மௌன விரதத்தோடையும் வெஜிடேரியன் ஃபுட்டோடையும் இருந்தீங்கன்னா நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கிறது மூஞ்சில தெரியாது. எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா அது? நம்ம விழுந்து போறது அங்கதானே. மூஞ்சிய பார்த்து கண்டுபிடிச்சிடறாங்களே இது யாருன்னு. அவன் முக குறிப்பே காட்டல. 4 நாள் அவன் பட்டினியா இருக்கிறான். முக குறிப்பை காட்டல, மனசுல நினைச்சிட்டான். என்ன சொன்ன? கத்தியால குத்துவியா? தூங்கும் போதா? அம்மாவனே, இன்னைக்கு நீ தூங்குடி, உன்னை குத்திட்டு நான் போறேன். இது என்ன பெரிய ட்ரைனிங்கா? தூங்கும் போது கத்தியால குத்துறேங்கிறது. இதுக்கு நான் சரின்னு வேற சொல்லணுமா? அப்பன் செஞ்ச சதியா இது? நீ இன்னைக்கு உயிரோட இல்லடி அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கிறான். இவன் நினைச்சானோ இல்லையோ, குரு வந்து நெஞ்சில உட்காந்துட்டார். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் தூங்கும் போது என்ன கத்தியால குத்திட்டு போவேன்னு நீ நினைப்ப அப்படின்ட்டாரு. அப்பொழுது காலில் விழுந்தானாம் இளைஞன். குருவே, நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்னு. குரு சொன்னார், விழிப்புணர்வோடு இருத்தல் என்பது உன் பக்கத்தில் யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்பது மட்டுமல்ல, உன் முன்னால் நிற்கின்றவர்களுடைய மன ஓட்டத்தையும் வாசிப்பதுதான் விழிப்புணர்வு என்பது. அதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நீ ராஜனாவதற்கான தகுதி உனக்கு இருக்கிறது என்ற அர்த்தம் என்று சொன்னார். நாம் அத்தகைய விழிப்புணர்வுக்கு செல்ல வேண்டும் என்றால் சில பல விஷயங்களில் வெளிச்சத்தை நம்முடைய ஆத்மாவோடு நாம் பாய்ச்ச தெரிந்திருக்க வேண்டும். என் சொல்லை நான் முதலில் தேடினேன், பிறகுதான் அறிந்தேன். அந்த சொல்லை